வெல்கம் பேக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னோடய ஐப்ரோ ட்ரிம்மிங் தான் வீடியோவை தான் பார்க்க போகிறீங்க. நிறைய வீடியோஸ் ரிசர்ச் பண்ணி எனக்கு ஒரு மெத்தட் வந்து செட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் எப்படி ஐப்ரோவை வந்துட்டு ஷேப்பாக கொண்டு வர்றது, அதாவது அந்த அவுட்லைன் எப்படி நான் போடுறேன் அப்படின்றத காமிக்க போகிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அதை எப்படி நான் வந்துட்டு ட்ரிம் பண்ணுறேன் அப்படின்றதையும் காமிக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுறது வந்துட்டு இந்த சிசர்ஸ். ஸோ இந்த ட்ரூ பாரதை வந்துட்டு நீங்கள் இப்படி பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈவனாக கட் பண்ணுறதுக்காக இந்த சிசர்ஸ் வேணும். ஷார்ப் டிப் சிசர்ஸ். நான் வச்சுருக்கிறது வந்துட்டு ட்விசர் மேன் அண்ட் ப்ளக்கர். நான் ஃபஸ்ட் டைம் ப்ளக்கர் வந்து யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப வலிச்சுது. பட் நீங்கள் என்ன பண்ணலான்னாக்க ஐஸ் வந்துட்டு நல்லா ரப் பண்ணிவிட்டு அந்த வெட்னஸை வந்துட்டு நீங்கள் தொடச்சி எடுத்துருங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை ஒரு டவல்லையோ தொடச்சி எடுத்துகிட்டு அது உடனே எக்ஸ்ட்ராஸை நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணிடலாம். இன்னொன்று வந்துட்டு இந்த மாதிரி ஐப்ரோ பிளேட், இது ஒன்று. அண்ட் ஸ்பூலி உங்களுக்கு கோம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஏன்னா அதுதான் வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஷேப்பாக இருக்குது அப்படின்றத காமிக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து லிப் லைனர் தான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த பார்டர் நான் ரெடி பண்ணுறதுக்கு, அவுட்லைன் ரெடி பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்துட்டு கண்மை யூஸ் பண்ணலாம். இதை நான் வந்துட்டு ஆக்சுவலாக இன்னொன்று என்னன்னாக்கா, நான் வந்துட்டு இந்த மாதிரி லைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு லாங்கான ஒரு விஷயம் வேணும். பென்சில் இல்லைனாக்கா இதெல்லாம் எதுவுமே இல்லை என்கிட்ட அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 15 சென்டிமீட்டர் ஸ்கேலே போதும். நான்லாம் அப்படி தான் ஆரம்பித்தேன். நான் 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் அண்ட் ஒரு காஜல், இதை தான் வச்சு நான் ஃபஸ்ட்டு பார்டரே ரெடி பண்ணது. பென்சில், காஜல், இந்த பிளேட், இது 3 போதும் உங்களுக்கு. சில பேருக்கு வந்துட்டு பயங்கர திக்காக இருக்கும் ஐப்ரோஸ். அவங்க ஜஸ்ட் எக்ஸ்ட்ராஸ் மட்டும் ரிமூவ் பண்ணாக்கலே போதும் உங்களுக்கு. ஏன்னாக்கா அது அழகாக வந்துடும். பட் என்ன மாதிரி ஐப்ரோஸ் இருக்கிறவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ண போகிறீங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கனாக்கா நான் பண்ணுற மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு அவுட்லைன் இது பண்ணுறேன். நான் இந்த பக்கம் பார்த்தேன்னா இந்த பக்கம் எனக்கு ஒரு மிரர் இருக்குது, அதனால் நான் அதை பார்த்து நான் செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னாக்க இந்த ஐப்ரோஸ் உங்களுக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத பார்த்துக்குங்க. நிறைய பேர் வந்துட்டு இந்த நோஸ் டிப் இருக்கு இல்லையா, இந்த நோஸ் டிப்பில் வந்துட்டு ஆரம்பிக்க பார்ப்பாங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் உள்ளே போய் இந்த ஆர்ச் இருக்கு இல்லையா, நோஸோட ஆர்ச்சு, அங்கே தான் வந்து வைக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஒரு லைன் போட்டுக்கோங்க. ரைட், ஓகே, லைன். அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு இப்படி வச்சுக்கு லைன். ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் எப்பயுமே வந்துட்டு நீங்கள் மிரரில் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து இது பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு பர்ஃபெக்டாக வந்துட்டு இதான் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ப்ளக் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னாக்கா, முடி ரீக்ரோ ஆகிறது கொஞ்சம் நாள் எடுக்கும். நீங்கள் கேஸ்டர் ஆயில் தடவி கொஞ்சம் கொண்டு வந்துட்டு கூட நீங்கள் இந்த ஐப்ரோ டெக்னிக் பண்ணலாம். செகண்ட், இப்போ இந்த ஆர்ச் வந்து உங்களுக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நிறைய பேர் இந்த ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐஸோட ரவுண்ட், அந்த எண்டில் வந்துட்டு வைக்கணும் கரெக்டாக. அப்படி லைக் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் திஸ் திங். தெரியுதா உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்ட்டு? எனக்கு வந்து நான் அப்படி கேமராவை பார்த்து பண்ணுறப்ப இந்த மாதிரி ஆகுது. நான் மிரர் பார்த்து பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து பண்ணுறப்ப இந்த டாப் ஒரு டாட் அண்ட் லோவர் ஒரு டாட் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். கண்ணு கொஞ்சம் வாட்டரி ஆகும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப. ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட், ரைட், ஓகே. அதே மாதிரி நான் இந்த பக்கம் பண்ணிக்கிறேன். தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த லைன். ஓகே, டாட்ஸ்.
ஸோ இப்போ அடுத்து வந்துட்டு உங்கள் ஐப்ரோஸ் எண்டாகிற பாயிண்ட். ஸோ இங்கே இந்த நோஸ் டிப்லேருந்து உங்கள் இந்த இடம் ஐ டிப் வரையிலேருந்து எங்கே எண்ட் ஆகணுமா. சம்டைம்ஸ் எனக்கு கொஞ்சம் கீழே கூட முடி இருக்கும், நான் கொஞ்சம் லாங்காக வேணும் அப்படின்னு பிரியப்பட்டேன்னா அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ இப்போ வச்சுட்டேன் பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு கனெக்ட் பண்ணணும், ரைட்? இப்போ நான் என்ன பண்ணுறேன்றது பாருங்கள். தூக்கிக்கிங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் so then connect the points, right? நிறைய பேருக்கு வந்துட்டு இப்படி ஆர்ஸ்டாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. இந்த லைன் இப்படி இருக்கே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ஏன்னா ட்வீஸ் பண்ணுற போதோ இல்லை பிளேடு இது நீங்கள் ஷேவ் பண்ணுறப்பையோ அது வந்துட்டு இப்படி எக்ஸ்ஃபோலியேட் ஆன மாதிரி வந்துடும், ரைட்? ஸோ இப்போ என்னன்னாக்கா நீங்கள் இந்த லைனில் இருக்கிற எக்ஸ்ட்ராஸை தான் நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்க. அது பண்ண உங்களுக்கு வந்துட்டு என்ன ஷேப்பில் வருதுன்றது உங்களுக்கு நேச்சுரலாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு அவுட்லைன் ஆட்டம் இப்போ நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இதில் வந்துட்டு எப்படி வந்துட்டு ட்ரிம் பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்வீசர்ஸ் go inwards and pull it up. ஸோ இந்த மாதிரி ஸ்லாண்டிங் டிப் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபோக்கஸ் சரிதா? ஸோ இது மாதிரி பண்ணுறப்ப எனக்கு கொஞ்சம் சாரி. நல்லா க்ரிப்பான பென்சில் இல்லைனாக்கா ஐ பென்சில் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு சம்டைம்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் வந்து கோம் பண்ணிவிட்டு எல்லோ லைட்டில் உங்களுக்கு அவ்வளோவா வந்துட்டு நீங்கள் பண்ணாதீங்க. நான் நிறைய தடவை பண்ணதுனால நான் வந்துட்டு இதில் பண்ணுறேன். நான் எல்லோ லைட்டில் எனக்கு ஓகே ஜஸ்ட் நான் வந்து ஐப்ரோஸ் கிட்ட போகலை. நான் வந்து வெறும் எக்ஸ்ட்ராஸ் மட்டும்தான் எடுக்கிறேன். இப்போது இந்த லைன் இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ எடுத்தால் போதும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகே எவ்வளோ ஐப்ரோ உங்களுக்கு நல்லா ஷேப்டாக இருந்தாலே போதும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க இல்லை டல், அதுவே உங்கள் ஃபேஸை வந்து பாதி ஃப்ரெஷ்ஷாக காமிச்சிரும். ஓகே ஸோ ஐம் லைக்
ஐப்ரோஸ் $20 பண்ண முடியாது. சில பேருக்கு செட் ஆகிடும் சில பார்லர்ஸில், சில பேருக்கு வந்துட்டு இல்லை. இப்போ தான் வந்துட்டு பிகினர்ஸ்னால் இந்த மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண வரும். ஸோ எப்பயுமே இப்படி லிஃப்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின் ஸ்ட்ரெச் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த முடி வர்றது தெரியும். ஓகே பண்ணலாம். சன்லைட் எதிர்பார்த்து உட்காந்தேன். நான் உட்காந்து ஆரம்பிக்கிறப்பெல்லாம் ஒழுங்காக சன்லைட் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு மழை பின்னி இருக்குது. இப்போ நான் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த ஹேர் சவுண்டு. இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுனாலும் ஸ்டாப் பண்ணிடலாம். பட் நான் ஸ்பூலி வச்சு நான் இந்த ஐப்ரோஸை வந்துட்டு ஸ்ட்ரெயிட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்துட்டு இந்த ஹேர்ஸ் வந்துட்டு இப்படி நிற்கிறது தெரியுதா? இந்த நிற்கிற ஹேர்ஸை நான் வந்துட்டு மிரர் இதே just going to like it. லெவலாக கட் பண்ணுறேன். ஸோ அந்த ட்ரூப் ஆடுறது வந்துட்டு உங்களுக்கு வராது. என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஒன்ஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு பழகிட்டீங்கன்னாக்கா இட்ஸ் லைக் என்னடா எடுக்கிறீங்க? What are you guys taking? என்னடா எடுக்கிறீங்க? It's raining. Check whether what is up. She said what is that sound? Okay. Right. So இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஐப்ரோஸ் பர்ஃபெக்ட். ஸோ இந்த ஆர்ச் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் மேட்டர். ஸோ உங்களுக்கு ஐப்ரோஸ் வந்து இதுக்கு மேலே எதுனா வந்துட்டு லைட்டாக வேஸ்லின் அந்த மாதிரி போட்டுக்கு கொஞ்சம், ஏன்னா அந்த கதைன்னு இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்கன்னாக்க உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.